நம்ம ஊர்ல கல்யாண ஆகாத பசங்க எல்லாம் இப்படி விளக்கு எடுத்துட்டு தெரு தெருவா சுத்தணுமாமா. இந்த விளக்கு எந்த வீட்டு முன்னாடி அவியுதோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்க பிள்ளைய நம்ம கட்டி கொடுத்துருவாங்க. அண்ணே உங்க விளக்கு அவிஞ்சிருச்சுண்ணே. அண்ணே இது முனுசாமி என்ன வீடாச்சு, அவருக்கு தான் பொண்ணே இல்லையே. அண்ணே ஒரு விக்கெட் அவுட்டு, வாங்க நம்ம போலாம். இது ஆளை அவன் தூக்கிட்டு போறானோ. அண்ணே உங்க விளக்கு அவிஞ்சிருச்சுண்ணே. என் உலக்கு அணைஞ்சா என்ன தம்பி, உங்க உலக்கு பிரகாசமா இருக்குதுல்ல, போங்க தம்பி. சரிங்க கடவுளே, யாழ் வீடு வர வரைக்கும் விளக்கு அணையாம இருக்கணும். யாழ் வீடு வந்துருச்சு. பாத்தியார் தம்பி, நீங்க தான் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா? சாரிண்ணே, நானே வந்து சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாமா? பூனா வெளியில வா. ஆனா மாப்பிள்ளை உள்ள வாங்க, உள்ள வாங்க. அம்மா மாப்பிள்ளை வந்திருக்காரு, ஆரத்தில எடுத்துட்டு வாங்க. அட வாங்க அம்மா, வாமா. வாங்க வாதியார் மாப்பிள்ள. பங்காளி அப்பவே சொன்னல நம்ம தங்கச்சிக்கு வாதியார் தம்பி தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு. அண்ணே நீங்க மாப்பிள்ள பூனை யாரை லவ் பண்றா, எவன் தான் தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ அந்த வெளியூர் வாதி மேலதான் ஒரு டவுட்டா இருக்கு. ஏய் அவனா இருக்காதியா? என்ன பண்ணலாம் மாப்ள? நாளைக்கு தீபம், விளக்கு வச்சிடலாமா? புரியல. விளக்கு வச்சிடலாமான்னு கேக்குறேன். மனசு பிடிச்ச பிள்ளைய கட்டுறேன்னு நினைக்கிறது ஒரு குத்தமா? தம்பி அவனுக்கு பிடிச்சா போதுமா, அவங்க அப்பா நாத்தாளுக்குலாம் பிடிக்க வேண்டாமா. இதுதான் சரியான டைம். என் ஆள் வீட்டு முன்னாடி போய் விளக்கு அணைக்கிறேன், என் வீட்டுல விளக்கு ஏத்துறேன். வாத்தியார் தம்பி நீ எங்க இங்க? நானும் உங்க ஒரு பிள்ளைய தானே லவ் பண்றேன். சீக்கிரம் விளக்கு வீட்டுக்குள்ள அவங்க ஆள் வீட்டு முன்னாடி போ. ஆள் வீடு வந்துருச்சு. இன்னும் தைரியம் இருந்தா வெளியூர்ல இருந்து வந்துட்டு எங்க வீட்டு போன ஆசைப்பட்டிருப்பேன். தூக்கி போட்டு வீணாவிடும். ஒரு விட்டு ஒரு பந்து காதல் கீதல் பண்ணாதீங்க.